விலகி போயிடுறோம். சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம அவிசுவாசப்படுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சின்ன விஷயத்துக்காக நீ என்னை விட்டு தூரம் போறியே, ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற நினைவு இருக்கு பாத்தியா, நினைவு அது பெருசு, பெருசு, பெருசு. நீ ஆசைப்படுற எதுவுமே அதுக்கு ஈடானது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான் என் கனவு நீ நினைச்சு பார்க்க முடியாத, உன்னால செய்து பார்க்க முடியாத அளவுக்கு உன் மேல நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உன் குழந்தைய நீ அந்த அளவுக்கு நேசிப்பாப்பனா, நீங்க எனக்கு யாரு? நீங்க எனக்கு யாரு? எப்படி உங்களை அப்படி விட்டுருவாரு நீங்க நினைக்கிறீங்க? உங்களை பிசாசோட கையில விட்டுருவாரு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு நீங்க படுற வேதனையினாலையும் நீங்க பார்க்கிற பிரச்சனையினால கஷ்டத்தினால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கடவுள் என்ன மறந்துட்டாரோ, கடவுள் என்ன மறந்துட்டாரோ. நமக்கு சில நேரத்துல சந்தேகம் வரும் பாருங்க. ஒருவேளை என்னை அவருக்கு பிடிக்கலையோ, என்னை அவருக்கு பிடிக்கலையோ. ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம குறித்து நான் எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருந்தேனோ, பவுல குறித்து நான் எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருந்தேனோ, இயேசு கிறிஸ்துவ குறித்து இந்த உலகத்துல நான் எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருந்தேனோ, அதே ஆசையையும் அதே கனவையும் நான் உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றேன். அல்லேலூயா. இங்க பவுல் வேற, சாமுவேல் வேற இல்ல. பவுல் வேற, ஹேமந்த் வேற இல்ல. பவுல் ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு பிடிக்குமோ, அதே போல உங்க எல்லாரையும் கர்த்தருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. பவுல் மேல எவ்வளவு திட்டம் இருந்துச்சோ, எவ்வளவு தரிசனம் இருந்துச்சோ, எவ்வளவு எதிர்கால நோக்கத்தை கடவுள் வச்சிருந்தாரோ, அதே அளவுக்கு இங்க சபையில் இருக்கிற அத்தனை பேர் மேலையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் என்னுடைய சரீர பாவனைகளை வைத்து அவர் எடை போடுகிற தேவன் அல்ல. அவர் எடை போடுகிற தேவன் அல்ல. என்னுடைய பொருளாதாரத்தை வைத்து தேவன் என்னை நேசிக்கிறவர் அல்ல. என் வேலையை வைத்து தேவன் என்னை தேடி வருகிறவர் அல்ல. உலகத்துல ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கிறான் அப்படின்னா அந்த பிள்ளைய நாம எந்த அளவுக்கு நேசிப்போமோ அதே போல இந்த சபையில இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. தனி மனிதன் ஆதாம் மட்டும் இந்த உலகத்துல இருந்திருந்தா அந்த ஆதாம மட்டுமே தேவன் அதிகமா நேசிச்சிருப்பார் அப்படின்னா இந்த சாமுவேலையும் கர்த்தர் அப்படிதான் நேசிக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படிதான் நேசிக்கிறார்.